இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of Day. God is good. And today is 13th March 2025, Thursday. நான் பாட்டிசனிலிருந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக நானும் என் மனைவி வந்திருக்கிறோம். நாளைக்கு மதியானம் திரும்பி விடுவோம். சரி, ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்றைக்கான வசனத்தை நான் பார்ப்போமே. 2 Corinthians chapter 5 verse 10. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் கேட்போம். For we must all appear before the judgment, the seat of Christ, that each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். டாக்கிங் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டே. என்ன சொல்லுகிறார் அருமையானவர்களே? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. சரீரம்னா நம்முடைய சரீரம் பாடி, அதானே? இப்ப நீ ஆண்டோட பிள்ளையாக விசுவாசத்தில் இருக்கும்போது இந்த சரீரமும் கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த சரீரம் என்றால் உன் வாழ்க்கை, உன்னுடைய ஜீவன். when you say the body of Christ, body means that's your life. ஆமா தானுங்களே? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறீர்கள். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை? things done the body. ஆகவே நீ இந்த சரீரத்திலே நீ ஆண்டவருக்கு மாம்சமான இந்த சரீரத்திலே ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படிப்பட்ட சாட்சியாய் வாழ்ந்த, எப்படி இருந்த? நன்மை தீமை, குட் அண்ட் பேட், என்ன செய்த? வெளிப்பட வேண்டும். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. அப்ப அருமையானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், நான் இஷ்டம் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. இஷ்டம் போல நான் வாழலாம். உன்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். Your body is a temple of God. அப்படின்னா இந்த ஆலயம், இந்த சரீரத்திற்கும் இந்த சரீரமும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை, உன்னுடைய எல்லாமே. ஏன்னா நீ நியாய தீர்ப்புக்கு நிற்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. ஐ திங்க் அந்த இடம் they become absent, idle. You must remember, dear brothers and sisters, anybody, you have to stand before God on the judgment day. நியாய தீர்ப்பின் சமயத்தில் நீ கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இந்த சரீரத்திற்கு நீ செய்த நன்மைகள் தீமைகள் கர்த்தருக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்படும் என்பதை மறந்து விடாதே. ஆமாதானே? மனம் போல காரியங்களை செய்துவிட்டு அல்லது இந்த உலகத்தோடு உலகமாய் போய்விட்டு ஆண்டவருக்கு முன்னே நின்று நியாயம் தீர்ப்புல நான் ஆண்டவரோட போயிரும் நினைக்காதீங்க. பவுல் சொல்றார், ஆவியானவரும். அதனால விசுவாசத்திலே கவனமாயிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து புரிந்து நீ வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு போதுமானவராக இருப்பாரு. அவர் பலனாய் மாறுவாரு. எதற்காக நீங்கள் கவலைப்படாமல் எல்லா விஷயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தோத்திரம் செலுத்தி அவருக்கு மகிமையாய் வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. தெளிவான ஒரு சிந்தனை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே வளரும். இந்த சரீரம் கர்த்தருடையது என்பதை உணர்ந்து இந்த சரீரத்தை மூலம் உம்மை மகிழ்ப்படுத்த உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் சரீரம் கர்த்தருடையது. God bless.